நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஷ் அவுட் தமிழ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஏர்ட்ராப் வந்து பார்க்க போகிறோம். அதாவது மாசா அப்படின்ற டோக்கனை ஃப்ரீயாக நீங்கள் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாராலையும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது ரெஃபரல் பண்ணினா தான் ஏர்ன் பண்ண முடியும், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணினா தான் ஏர்ன் பண்ண முடியும் ஒரு அமௌண்ட்டு அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஃப்ரீயாகவே எல்லாருக்கும் வந்து கிடைக்கும். ஆல்ரெடி இது பற்றின ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அது டெலிகிராம் சேனலில் போஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். பட் அந்த ஏர்ட்ராப் எண்ட் ஆயிடுச்சு. இது வந்து quest 2 இருக்கும். இதில் நியூ யூசர்ஸ் ஓல்டு யூசர்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ பார்க்குறவங்க நான் சொல்லுற இந்த டாஸ்க்ஸை மட்டும் மறக்காமல் வந்து எல்லாரும் முடிச்சு வச்சிருங்க. ஓகே, இதே மாதிரி நிறைய ஏர்ட்ராப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கூடவே கீழே வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். டெலிகிராம் சேனலில் மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் சரி, போடக்கூடிய ஏர்ட்ராப்ஸோட பேமெண்ட் ப்ரூஃபாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஃபஸ்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ டெலிகிராம் சேனலில் மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஏர்ட்ராப் வந்து பைனான்ஸால் வெரிஃபைடு செய்யப்பட்ட லூட் அப்படின்றதுனால மஸ்ட் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 100% ட்ரஸ்டடான லூட்டு. ஸோ மஸ்ட் வந்து எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டவுட் கூட வராமல் எல்லாத்தையும் உங்களுக்கு இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு மீறியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி வந்து கேட்கலாம். ஓகே, இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இந்த டாஸ்க் எல்லாத்தையும் நான் சொல்கிற டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஏர்ட்ராப் நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஆன்கோயிங்கில் இருக்குது. இது எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, எப்போ வித்ட்ரா பண்ணலாம், எப்போ நம்ம வந்து இந்தியன் ருபீஸாக உங்களுக்கு ஜிபேவோ ஃபோன்பேலையோ அமௌண்ட் ரிசீவ் ஆகும் அப்படின்றது முதற்கொண்டு நான் ஃபியூச்சரில் அடுத்தடுத்து அப்டேட்டாக வீடியோ வந்து போடுவேன். இன்றைக்கி இந்த வீடியோ டேட்டை வந்து பார்த்துக்குங்க. இந்த டேட்டுக்கு இந்த வீடியோ போட்டிருக்காப்புல இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டாஸ்க் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி வைங்க. ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, அந்த வீடியோ வந்து உள்ளே போனீங்கன்னா அது வந்து எண்டடாக இருக்கும். அந்த ஏர்ட்ராப் இப்போதைக்கு ஒர்க் ஆகுது. அதில் ஜாயின் பண்ணவங்க மட்டும்தான் இதில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ட்டு யாரும் நினைக்க வேணாம். ரெண்டு பேருக்குமே வந்து கிடைக்கும். புதுசாக வர்றவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு மஸ்ட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு ஃபோன் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் லேப்டாப்லையும் ஜாயின் பண்ணலாம். லேப்டாப்பில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த ஏர்ட்ராப்போட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு லிங்க் நம்ம வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த லிங்க் எடுக்கையில் கீழே ஒரு வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணி ஏர்ட்ராப் லிங்க்குன்ட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலுக்கு வந்துருங்க. டெலிகிராம் சேனலில் இந்த வீடியோவோட தம்ப்நெயில் வச்சு கீழே வந்து இந்த லிங்க் வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் லிங்க்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த லிங்க்கை அப்படியே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி இதை வந்து காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட கிவி ப்ரௌசர் கண்டிப்பாக வேணும். கிவி ப்ரௌசர் எல்லார்ட்டையுமே வந்து இருக்கும். இதில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப வந்து குழம்பும். கிவி ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். கிவி ப்ரௌசர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு ப்ரௌசர் வரும். இந்த ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நானே அப்டேட் பண்ணாமல் இருக்கேன். ஜஸ்ட் அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ கிவி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணின உடனே நியூ யூஸராக இருந்தால் நீங்கள் வந்து எந்த விதமான வேலட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக வந்து ஒரு வேலட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, இதே நீங்கள் ஓல்டு மாசா ஏர்ட்ராப் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதே சேம் வேலட்டை நீங்கள் மெட்டாமாஸ்கில் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, மெட்டாமாஸ்க்னாலே ஒரு சில பேருக்கு என்ன தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கு வந்து ஏதாவது சொல்லிட்டு வந்துடுறேன். இப்போ மெட்டாமாஸ்க் அப்படின்றது ஒரு கிரிப்டோ வேலட் தான் நண்பா. நீங்கள் ட்ரஸ்ட் வேலட் யூஸ் பண்ணுவீங்கல்ல, சேம் அதே மாதிரி தான். நீங்கள் மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். அப்போ வந்து நான் மெட்டாமாஸ்க் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு வெப்சைட் வருது, மெட்டாமாஸ்க் குரோம் அப்படின்ட்டு வரும். கூகுள் குரோமோட அஃபிஷியல் வெப்சைட் தான். இதுக்குள்ளே போய்ட்டு ஆட் டு குரோம் அப்படின்ற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ரிமூவ் ஃப்ரம் குரோம் அப்படின்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் டு குரோம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி குரோமில் மெட்டாமாஸ்க்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணணுன்னா மேலே உங்களுக்கு இந்த இடத்துல 3 லைன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உங்களுக்கு மெட்டாமாஸ்க் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் ஆகியிருக்கும். இந்த மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனை ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரஸ்ட் வேலெட்டில் கொடுக்கக்கூடிய பேஸ்கியை இங்கே என்ட்ரு பண்ணினாலும் சரி, இல்லைனா புதுசாக ஒரு வேலெட் கிரியேட் பண்ணினாலும் சரி, கண்டிப்பாக ஒரு வேலெட்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வேலெட்டை வந்து கிரியேட் பண்ணிவிட்டேன். பாலிகான் மெயின் நெட்டில் வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டு வந்தோம் இல்லையா லிங்க்கு, அந்த லிங்க்கை மேலே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் அப்படின்றத கொடுத்து நான் லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பேஜ் வந்து வந்திருக்கும். இந்த இடத்துல சைன் அப் பண்ணுறதுக்கு நீங்கள் க்ரெடென்ஷியல் லாஸ்ட் டைம் ஏர்ட்ராப் அட்டன் பண்ணியில் என்ன கொடுத்தீங்களோ சேம் அதே இந்த இடத்துல வந்து கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல வேலட் அட்ரஸ் அப்படின்ட்டு மூணாவது ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது இல்லையா, இங்கே நீங்கள் மெட்டாமாஸ்கில் உள்ள அட்ரஸ் தான் கொடுக்கணும். 3 லைனை கிளிக் பண்ணி மெட்டாமாஸ்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். இது ஃபுல்லாக ஷோ ஆகாது, பாய் தான் ஷோ ஆகும். பட் இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அது வந்து காப்பி ஆயிரும். எனக்கு வந்து மொபைலில் காப்பி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, காப்பீட் அப்படின்ட்டு இங்கே வந்து வந்துருச்சு. இப்போ நான் 1 ஸ்டெப் பேக் போய்ட்டு அந்த வெப்சைட்டில் லாஸ்ட்டாக 3rd பிளேஸில் இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஜெனரேட் ரெஃபரல் லிங்க் அப்படின்ற மாதிரி வந்து கிளிக் ஆகும். ஓகே, ஜஸ்ட் இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் மாசா கோஸ்ட் ஏர்ட்ராப்குள்ளே வந்துருவோம். இந்த இடத்துல ஒரு சில டாஸ்க்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த எஸ்பிடியை கிளைம் பண்ணிக்கலாம். எஸ்பிடி அப்படின்றது நம்ம ஓஏடி கிளைம் பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு பாட்டமில் வந்து கனெக்ட் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கான வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணினதுக்கப்புறம் கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சைன் ஆப்ஷன் வந்து கேட்கும். இந்த சைன் ரெக்வஸ்ட்டுக்கும் சைன் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து 100% ட்ரஸ்டடான லூட் தான். ஸோ பயப்படாமல் நீங்கள் சைன் வந்து கொடுக்கலாம்.
தென் உங்களை இந்த இடத்துல பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினுக்கு நெட்வொர்க்கை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்விட்ச் டு பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் அப்படின்றத கொடுத்தனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிங்க் வந்து ஜெனரேட் ஆயிருக்கும். இது ஓப்பனாக வந்து நம்ம கண்ணு முன்னாடி வராது. நம்ம 3 லைனை கிளிக் பண்ணி மெட்டாமாஸ்க்குள்ளே போயிட்டு பார்த்தா தான் தெரியும். இந்த இடத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. இதை நான் கிளிக் பண்ணுறேன். அந்த வெரிஃபை ஆப்ஷன் அதுக்கப்புறம் கனெக்ட் ஆப்ஷன் அதுவும் அந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்க சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு டேரெக்டாக வந்து கூட்டிகிட்டு போகலன்னா வந்து ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து 1 ஸ்டெப் எகைன் வந்து நான் பேக் போய்க்கிறேன். பேக் போயிட்டு அந்த இடத்துல வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஓகே, இப்போ நம்மளுக்கு டாஸ்க் எல்லாம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, எனபிள் ஆயிடுச்சு. இந்த டாஸ்க் எல்லாமே சைடில் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்க மாதிரி காமிக்குது. பட் நம்ம ஃபஸ்ட் 1 by 1 நம்ம கம்ப்ளீட் பண்ண அது வந்து டிக் மார்க்காக மாறிடும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஃபாலோ ஆன் எட்ஸ் அப்படின்ற இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். டேரெக்டாக நம்மளை எட்ஸுக்கு கூட்டிகிட்டு போகும். இந்த அக்கௌண்ட்டை நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் 2ஆவதாக நான் உள்ள அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து ஃபாலோ வந்து கொடுத்துக்கலாம். 1 ஸ்டெப் பேக் எகைன் அடுத்த அக்கௌண்ட்டு. இப்போ இதையும் வந்து ஃபாலோ கொடுத்துக்கலாம். ஃபாலோ கொடுத்துட்டு மேலே டேபை கிளிக் பண்ணி மறுபடியும் அந்த பேஜுக்கு நான் போய்க்கிறேன், ஃபஸ்ட்டு இருக்கிற பேஜுக்கு. இப்போ இந்த இடத்துல வெரிஃபை எட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணணும். ஏன்னா நான் 3 டாஸ்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது நல்லா வந்து பார்த்து கூர்ந்து கவனிச்சுக்குங்க. நம்ம டெஸ்க்டாப் சைட்டில் வந்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எண்டு வரைக்கும் ஒரு சைட்டை வியூ பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஒவ்வொரு டாஸ்க்காக வந்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா குழம்பிடக்கூடாது. நான் வந்து வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு வெர்டிகல் ஷேப்பில் இருக்கிறனால தெளிவாகவும் ஒழுங்காக தெரியாத மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆத்தரைஸ் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து கேட்கும் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு. நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களோ சேம் அதே அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் ஆத்தரைஸ் வந்து பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். இந்த இடத்துல அப்படியே வெயிட் பண்ணலாம். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா இது வந்து ஒரு டெஸ்ட்நெட் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து டைம் எடுக்க தான் செய்யும். ஓகே, இது எனக்கு டிக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரமே ஆயிடுச்சு. நான் மறுபடியும் வந்து 3 லைனை கிளிக் பண்ணி மொபைல் வியூவுக்கு சேஞ்ச் பண்ணி பார்த்தேன், அப்பயும் வரல. அதுக்கப்புறம் இந்த ஆப்பே ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு மறுபடியும் உள்ளே வந்து பார்த்தேன், அப்பையில் தான் எனக்கு இதுக்கு டிக் மார்க் வந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேறு ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் எல்லா மாதிரியும் வந்து பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாஸ்க்காக டிஸ்கார்டு வந்து இருக்குது. ஜாயின் டிஸ்கார்ட் அக்கௌண்ட் எல்லார்ட்டையுமே கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இதை கிளிக் பண்ணிலே உங்களுக்கு டிஸ்கார்ட் அக்கௌண்ட் புதுசாக கிரியேட் பண்ண வைக்கும். எல்லா ஏர்ட்ராப் பட்டன் பண்ணுறதுக்கும் சேம் ஒரே டிஸ்கார்ட் அக்கௌண்ட் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல அக்செப்ட் இன்வைட் அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல டிஸ்கார்ட்லேயே நம்ம வந்து ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட். இந்த இடத்துல வெரிஃபை அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆயிரும். கண்டினியூ. ஓகே, இந்த கேப்சா வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். 25 1 2 இதே மாதிரி உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு வேறு மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, அதை நான் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டேன். யூ ஹேவ் பீன் வெரிஃபைட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த ஆரோ மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். இந்த வெரிஃபை பண்ணுற சமயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். அதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க. பட் ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோவை சுத்தமாக பார்க்காம இது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. அது மாதிரி கேட்காதீங்க. எனக்கும் வந்து நேரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது தான். சரி, ஓகே, இப்போது எகைன் வந்து கிவி ப்ரௌசருக்கு பேக் வந்துக்கிறேன். இப்போது மறுபடியும் மாசாக்குள்ளே வந்து போய்க்கலாம். இப்போது நம்மளோட டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி சேம் அதுக்கு ஆத்தரைஸ் ஆப் கொடுத்தோம்ல, அதே மாதிரி இதுக்கும் ஆத்தரைஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணோம்னா போதும். ஓகே, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஆத்தரைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ டிஸ்கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆயிடுச்சு. நான் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சர்வரில் ஜாயின் பண்ணியிருந்ததுனால அது வெரிஃபை ஆயிருக்கு. எகைன் மறுபடியும் நம்ம டெலிகிராம் குரூப்ஸ்லாம் ஜாயின் பண்ணுவோம். டெலிகிராம் கம்யூனிட்டி குரூப்பு, அதுக்கப்புறம் மாசா அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு ஒரு டெலிகிராம் சேனல். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே ரீடைரக்ட் ஆகி நம்மளை டெலிகிராமே கூட்டிகிட்டு போகும். ஓகே, இந்த குரூப்பில் வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு பேக் அந்த ஆப்புக்கே நான் வந்து போய்க்கிறேன். இப்போ அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே அனௌன்ஸ்மெண்ட் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுவோம். ஒரு சில டைம் இந்த மாதிரி ரீலோடுன்னு வரும். அந்த இடத்துலலாம் எகைன் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தடவை டெலிகிராம் சேனலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும். இப்போ சேனல்லையும் ஜாயின் பண்ணிவிட்டேன். எகைன் வந்து பேக் போயிட்டு இந்த இடத்துல வெரிஃபை டெலிகிராம்ன்றதை கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்குவோம். இப்படி கிளிக் பண்ணோன்னா நம்மளோட டெலிகிராம் அக்கௌண்ட்டையும் மாசா அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ண சொல்லுவாங்க. எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், டெலிகிராம் அக்கௌண்ட்டு நம்ம ஏர்ட்ராப் பட்டன் பண்ணுறதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை எப்போவுமே ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. அது உங்களோட அஃபிஷியல் அக்கௌண்ட் நம்பரில் ஓப்பன் பண்ணனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் டெலிகிராம் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். நம்ம நம்பர் வந்து அங்கே என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் டெலிகிராமில் இதே மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கும், நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இந்த டிவைஸில் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க, இது கன்ஃபார்ம் பண்ணுறீங்களான்னு நம்மளோட டெலிகிராமில் ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கும். இப்போ இதுக்கு நம்ம கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா தான் அங்கே லாகின் ஆகும். ஸோ கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே வந்து அந்த டாஸ்க் வந்து எனபிள் ஆயிரும். ஓகே,
இப்போ இந்த இடத்துல அக்செப்ட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இந்த டாஸ்க்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அங்கே டிஸ்கனெக்ட் வந்து கொடுத்துக்கலாம். எங்கள் டெலிகிராமில் இந்த இடத்துல டிஸ்கனெக்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். இதை கொடுத்து நீங்கள் டிஸ்கனெக்ட் கூட வந்து பண்ணிக்கலாம். இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆன உடனே நீங்கள் இங்கே டிஸ்கனெக்ட் பண்ணிட வேணாம். டோட்டலாக இதில் என்ன டாஸ்க் சொல்லியிருக்கணும் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே டிஸ்கனெக்ட் வந்து கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ அந்த டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நியூஸ் லெட்டருக்காக நம்ம ஒரு இமெயில் இந்த இடத்துல சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம லாகின் பண்ணுறதுக்கு அப்புறம் முன்னாடி ஒரு டாஸ்க் பண்ணையில் ஒரு இமெயில் ஐடி கொடுத்தோம்ல, எல்லாத்துக்கும் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே இமெயில் ஐடியை இந்த இடத்துலையும் நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணினா போதும். இந்த இடத்துல கங்க்ராட்ஸ் மின்ட் நவ் அப்படின்ட்டு ஒரு எஸ்பிடி வந்து மின்ட் பண்ண சொல்லுவாங்க. இதுவும் ஒரு என்எஃப்டி மாதிரி தான். ஸோ அந்த இடத்துல வந்து நான் மின்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இதை மின்ட் பண்ணினா தான் நம்ம டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ இதை எப்படி மின்ட் பண்ணுறதுன்ற பார்ப்போம். இந்த மின்ட் கொடுத்தோன்னே சுற்ற ஆரம்பிச்சிச்சா, மேலே வந்து 3 லைனை கிளிக் பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்க்கை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருந்துட்டு மறுபடியும் இந்த ஸ்டேஜுக்கே வந்து வந்துருச்சு. இதில் நிறைய எரர் வரும். நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெட்டாமாஸ்க்கு போகலைனாலும் நீங்களே வந்து ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ள வந்து பாருங்கள். இந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல டிக் மார்க் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வரணும். இது சில நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கும். சுற்றிக்கிட்டு கீழே போயிட்டு கீழே மின்ட் கொடுத்துறாதீங்க, ஒர்க் ஆகாது. இப்போ மின்ட் அப்படின்றத லாஸ்ட்டாக வந்து கொடுக்குறேன். கொடுத்த உடனே மெட்டாமாஸ்க்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா 3 லைனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல எதுவும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அப்படின்ட்டு. எனக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வரல, பட் இங்கே வந்து கேதரிங் இன்ஃபர்மேஷன் சுற்றிக்கிட்டே இருக்குது. முக்கியமாக கவனிங்க, இந்த டாஸ்க் இந்த மின்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறீங்கல்ல, இதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட வந்து பிஎன்பி பேலன்ஸ் கொஞ்சம் வேணும். அந்த பிஎன்பி பேலன்ஸ் எப்படி வாங்குறதுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ மெட்டாமாஸ்க்கை ஓப்பன் பண்ணையில் எனக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. இப்போ நான் மெட்டாமாஸ்க்கை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் வந்து கால் ஆகிருக்கு. இது மொத்தமாகவே வந்து 10 ரூபாய்க்கு உண்டான பிஎன்பி தான் வந்து வருது. உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வரலாம். ஜஸ்ட் வந்து இப்போ இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு கேஸ் ஃபீஸ் தான், சரிங்களா? அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து காசு கேட்கல. இது வந்து மின்ட் ஃபெயில்ட் ஆகிடுச்சு. காரணம் ரொம்ப நேரம் கழித்து நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்தேன் இல்லையா, அதனால தான் இப்போ எகைன் வந்து மின்ட் கொடுக்குறேன். 3 லைன் கிளிக் பண்ணி பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் வரல. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். மறுபடியும் நான் சொன்னது மாதிரி இந்த ஸ்டெப்பு வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஃபீஸ் வந்து வச்சுக்கோங்க. ஃபீஸ் எப்படி வாங்குறது அப்படின்றத இந்த கேப்பில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நீங்கள் கூகுள் க்ரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் க்ரோமில் COVACA.xyz அப்படின்ட்டு வந்து சர்ச் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிஎன்பி வந்து அவைலபிளாக இருக்கும். பிஎன்பி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூஎஸ்டிடி எந்த கரன்சி வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ அந்த இடத்துல கெட் பிஎன்பி அப்படின்றத கொடுக்குறேன். இல்லை, இதில் வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது, எப்படி இதில் வாங்குறதுன்ட்டு. ஜஸ்ட் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த இடத்துல சூஸ் பேக் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு எவ்வளவுக்கு உண்டான பிஎன்பி வேணுமோ அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 0.5 சென்ட் உங்களுக்கு 60 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். ஓகே, இந்த 60 ரூபா பேக்கை வந்து நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல உங்களோட நேமு, அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி வந்து போட்டுக்கோங்க. எந்த இமெயில் ஐடி எந்த நேம் வேணாலும் போடலாம், அது பிரச்சனையே கிடையாது. இந்த இடத்துல வெப்20 அட்ரஸ் அப்படின்னு இருக்கு. வெப்20 அட்ரஸ்ன்னு இருக்க இடத்துல உங்களோட மெட்டாமாஸ்க் அட்ரஸ் வந்து போடணும். இப்போ மெட்டாமாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணணும் இல்லையா ஒரு அட்ரஸ், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஒரு அட்ரஸ். இதை தான் நான் ஃபஸ்ட்டு வந்து காப்பி பண்ண சொன்னேன் இல்லையா, அதை காப்பி பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து போட்டுருங்க. வெப்20 அட்ரஸ்ன்னு இருக்க இடத்துல இப்போது முக்கியமாக என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல நம்ம பிஎன்பி பை பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து பண்ணணும் யூபிஐயில். இந்த இடத்துல யூபிஐ ஐடி இருக்குல்ல, இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து காப்பி ஆயிரும். அப்படியே வந்து இதை காப்பி பண்ணிக்கிங்க ஃபுல்லாக. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஜிபேவோ ஃபோன்பேவோ அதில் வந்து பே பண்ணிடுங்க. பே பண்ணிவிட்டு யூடிஆர் அப்படின்ட்டு போட்டு ஒரு நம்பர் இருக்கும். யூடிஆர் ஐடி இல்லைனா டிரான்சாக்ஷன் ஐடி ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் அப்படின்றத கொடுத்துருங்க. உங்களுக்கு 2 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்து ரிசீவ் ஆயிரும். அப்படி ரிசீவ் ஆகலை அப்படின்னா கீழே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வாட்ஸ்அப் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கேட்டுக்கலாம். சரி, ஓகே. இப்போ நான் என்னோடய எஸ்பிடியை மின்ட் பண்ணுறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ என்னோடய ட்ரான்சாக்ஷனை மறுபடியும் இந்த இடத்துல ஆக்டிவிட்டியில் மின்ட் ஃபெயில்டில் இருக்குது. இந்த ஃபெயில்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மறுபடியும் இதே ட்ரான்சாக்ஷனை நம்மளால் சப்மிட் பண்ண முடியும். இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேஸ் ஃபீஸ் வந்து இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கேன்சல் ஆனதுக்கு காரணம் நம்மள்ட்ட கேஸ் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக பிடிக்கிறது கூட இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல வந்து இந்த கேஸ் ஃபீஸை வந்து மார்க்கெட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அக்ரெசிவ் அப்படின்ட்டு இருக்கும், 50 செகண்டுக்குள்ளே முடிக்கிற மாதிரி. இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்குவோம். மேட்ச் ஃபீயாக நம்மளுக்கு இவ்வளோ வந்து பிடிக்கும். இப்போ சப்மிட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகே, எகைன் வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துட்டு மறுபடியும் வேலெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ரீகனெக்ட் வந்து பண்ணி பார்த்தேன். எனக்கு எஸ்பிடி வந்து மின்ட் ஆயிடுச்சு. கோ டு கேலரி போயிட்டு பார்த்தோம்னா நம்மளோட எஸ்பிடி வந்து நம்மள்ட்ட வந்து இருக்கும். யுவர் வேலெட் ஹாஸ் பீன் ஆல்ரெடி ஹேவ் திஸ் எஸ்பிடி அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான், இந்த டாஸ்க் எல்லாமே இப்போதைக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து அட்டன் பண்ணிக்கங்க. இதனால மாசா டோக்கன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாசா டோக்கன்ஸ் வேறு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல கேலரி அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் ப்ரொஃபைலை தொட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
இந்த இடத்துல நம்மளோட எஸ்பிடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எஸ்பிடி வந்து இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. இன்னுமே வந்து ஓபிபிஎன்பி கைடு இந்த மாதிரிலாம் ஒரு சில இது இருக்குது. பட் அதுக்கெல்லாம் வந்து என்ன வேல்யூ அப்படின்றது தெரில. பட் இந்த எஸ்பிடிக்கு நம்மளுக்கு மாசா டோக்கன்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து கிடைக்கும். ஸோ மஸ்ட் எல்லாரும் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஏர்ட்ராப்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.